ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அதிகப்படியான முடி உதிர்வு நிறுத்தி முடியை வேகமாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் எப்படி வளர வைக்கலான்ற டிப்ஸாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பு வழுக்கு விழுந்த இடத்துலையும் புது முடியை வளர வைக்கும். இன்றைக்கி நம்ம சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்துக்கங்க. கஞ்சி தண்ணி கண்டிப்பாக சூடாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் கஞ்சி தண்ணிக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் போதுமான அளவு. கஞ்சி தண்ணி சூடாக இருக்கும்போது நம்ம வெங்காயத்தை சேர்க்கறதுனால வெங்காயத்தில் இருக்கக்கூடிய எசன்ஸ் கம்ப்ளீட்டாக கஞ்சி தண்ணியில் உங்களுக்கு இறங்கிடும். இதை இப்போ நம்ம ஒரு 3 மணி நேரம் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எசன்ஸ் கம்ப்ளீட்டாக இப்போ கஞ்சி தண்ணியில் இறங்கிடுச்சு. சில கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு கெட்டியாயிடும். சிலது இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கடைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி வெங்காயத்தை மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த சாரோட நான் கேஸ்டர் ஆயில் சேர்க்குறேன், அதாவது விளக்கெண்ணெய். அதிகமான குளிர்ச்சி உடம்பாக இருந்தீங்க அப்படின்னா ஜிஞ்சலி ஆயில் சேர்த்துக்குங்க, அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அதிகமான ஹீட் பாடி, அதாவது அதிகமான வெப்பமான உடம்பாக இருந்துச்சு அப்படின்னா கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்குங்க. இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கேஸ்டர் ஆயில் சேர்க்குறேன். விளக்கெண்ணெய் அதிகப்படியான முடி உதிர்வை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்கிறதுக்கு விளக்கெண்ணெய் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எப்பயுமே வெங்காய சாரை தனியாக பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி தனியாக வெங்காய சாரை மட்டும் தலையில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முடி உதிர்வு அதிகரிக்கும். எப்பயுமே வெங்காய சாரோட நம்ம ஏதாவது ஒரு எண்ணெயை சேர்த்து பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். இப்போ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த தண்ணியும், அதாவது அந்த கஞ்சி தண்ணியும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இதை இப்போ எப்படி தலையில் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் பால் எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கொஞ்சமாக டிப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஸ்கேல்பில், அதாவது உங்களுடைய முடியோட வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி ஒரு வகுடாக எடுத்து, அதாவது ஒரு பகுதியாக எடுத்து நல்லாவே தலையில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு குளிர்ச்சி உடம்பாக இருந்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நிமிடம் ஊற விட்டுட்டு தலையை வாஷ் பண்ணிவிடுங்க. இதே அதிகமான ஹீட் பாடியாக இருக்கிறவங்க ஒரு மணி நேரம் கூட விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். நான் அரப்பு பொடி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணேன். அந்த மாதிரி அரப்பு பொடி யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட ராஸ்மல் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. அதனுடைய லிங்க் கூட நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கஞ்சி தண்ணியை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய தலைமுடி உதிர்வு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கஞ்சி தண்ணி நீங்கள் இந்த மெத்தடை வெங்காயத்தையும் கஞ்சி தண்ணியும் ஊற வைக்கிறது நீங்கள் நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து பயன்படுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். கஞ்சி தண்ணியை கொஞ்சமாக உப்பு போட்டு, அதாவது சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடல் எடை குறையும். அதுவே ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. வெங்காயத்தில் அதிகமான சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுடைய முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயத்தை பர்டிகுலராக நீங்கள் உள்ளுக்கு எடுத்தும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். கூடவே நீங்கள் கருவேப்பிலை பொடியும் அதிகமாக சேர்த்துக்கும் போது அந்த இளநர பிரச்சனை எல்லாமே சரியாகிடும். இந்த மெத்தடை வாரத்தில் நீங்கள் 2 முறை பண்ணால் போதும். 2 முறை பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதாவது உங்களுடைய ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அந்த இளநர பிரச்சனை அனைத்துமே சரியாகிடும். அது மட்டும் இல்லாமல் வழுக்கை விழுந்த இடத்துல கூட புது முடி வளர ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.